நிக்கிதா மேல 2011ல கேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. ஸோ 2011ல போடப்பட்ட எஃப்ஐஆர்ல என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, மதுரை பச்சைக்கோபன்பட்டியை சேர்ந்த ராஜாங்கம் அப்படின்ற நபர் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த எஃப்ஐஆர்ல என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, என்ன புகார் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்தவரோட பிஏ வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லி நான் வந்து ஆசிரியர் பணியை என்னால் ஈஸியாக வாங்கி தர முடியும், விஏஓ பணியை நான் என்னால் ஈஸியாக வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கி ஏமாத்தினதா மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொய்யா சொல்லி கூட நம்ம வந்து ஏமாத்திருக்கலாம், ஏமாற்றம் நடந்திருக்கலாம். பட் அதை நம்ம வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பட் இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா எம்எல்ஏ, மினிஸ்டர், ஏன் சிஎம் பேரை சொல்லி கூட சிஎம்பிஏ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ற கும்பலும் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி தெரியாமலேயே தெரிஞ்சதா சொல்லி ஏமாத்தினாங்களா நமக்கு தெரியாது. அது எல்லாமே விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அந்த விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அந்த எஃப்ஐஆர்ல என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, அப்போதைய துணை முதலமைச்சரோட பிஏ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. ஆசிரியர் பணி வாங்கி தரேன், அப்புறம் வந்து விஏஓ பணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினதா அதுல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து 5வது குற்றவாளியா, முதல் குற்றவாளியா ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது நிக்கிதாவோட தாயார மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5வது குற்றவாளியா நிக்கிதாவை சேர்த்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்ட நிக்கிதா தான் இப்போ இந்த அஜித்குமார் கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் ஆயிருக்கிற அட்ரஸும் இப்போ இவங்க புகார் கொடுத்ததா சொல்லப்படுது இல்லையா, அந்த புகார்ல மென்ஷன் ஆயிருக்கிற அட்ரஸுமே ஒண்ணுதான்.